ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டம்மி ஃபில்லிங்ஸில் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு இஞ்சி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்கப்புறம் அதில் பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணால் அது நல்லா வதங்கும், அதுக்காக ஆட் பண்ணுறோம். அது நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்ச கேரட் பீன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீயில் ஏற்கனவே நான் பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண வாட்டி நம்ம இதில் நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட போகிறோம். அதை ஏற்கனவே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ லைட்டாக தூவி விட்டுக்கிறோம். தூவி விட்ட பிறகு அதை நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ், புளிப்புக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம், ஒரு 10 ட்ராப்ஸ் பக்கத்தில். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண வாட்டி நம்ம பெப்பர் பவுடர், காரத்துக்காக பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதை போட்டு அதை நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்த வாட்டி நம்ம இதில் நெக்ஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக நான் ஆட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட சில்லி சாஸ், அதுக்கப்புறம் சோயா சாஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட டொமேட்டோ கெச்சப் தான் இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன், அதே போதும். அதுக்கப்புறம் 80% வெந்த சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை லைட்டாக தூவி அதை கார்னிஷ் பண்ணலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.